கொய்த்து விடாமுயற்சி சவாலில் இன்னைக்கு நாள் 29. இன்னைக்கு நாள் சரியா போன மாதிரியே எனக்கு தோணல. உங்களுக்கும் பார்க்கும்போது அப்படி தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சரி, இன்னைக்கு கதைக்கு போயிடலாம். காலைல எழுந்து டியூட்டிக்கு போகும்போதே காலை உணவு எடுத்துட்டு போயிருந்தேன். அதை அப்படியே சாப்பிட்டுட்டு 10:30 மணி போல டியூட்டி முடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு போயிட்டு 2-3 நாளாவே ஓட்ட பயிற்சி பண்றது இல்லை. இன்னைக்கு பண்ணிருந்தேன்னு பார்க்கில் ஒரு பெரிய ஓட்டத்தை போட்டுட்டு முட்டை வேற காலி ஆயிடுச்சு. சரி, போகும்போது வாங்கிட்டு போலாமேன்னு வாங்கிட்டு போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு மதிய உணவு சமைக்க மீன்லாம் கழுவி கொடுத்துட்டு அப்படியே பூண்டெல்லாம் உரிச்சு தர சொன்னாங்க. அது எல்லாத்தையும் உரிச்சு கொடுத்துட்டு அடிக்கிற வெயிலுக்கு ஜம்முன்னு தலைக்குளியல் போட்டால் தான் கரெக்டாக இருக்குமேனு ஒரு தலைக்குளியில போட்டு வந்துட்டு சில பல வேலைகள்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு மதிய உணவு சாப்பிட்டு மதிய டியூட்டி கிளம்பி போயிட்டு டியூட்டிலாம் முடிச்சுட்டு வரும்போது பெட்ரோல் கம்மியாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஃபுல் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டு எடுத்துட்டு வந்து கொஞ்சம் அரியர்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் சேர்த்து தொழுதுட்டு நைட்டு உணவுக்கு இன்னைக்கும் சப்பாத்தி போட்டுடலான்னு கையாலே போட்டேன். சப்பாத்தி நாங்களாம் பெரிய செஃப்ல அப்படிதான் போடுவோம். கையாலே போட்டு சாப்பிட்டுட்டு முடி வளர்ச்சிக்கு தேவையான விதையெல்லாம் காலையில சாப்பிடல. அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு என்னென்ன விதைன்னு கேட்டீங்க, அவங்களுக்காக பம்கின் சீட், ஃபிளக்ஸ் சீட், சன்ஃபிளவர் சீட், செசமி சீட் அப்படியே சாப்பிட்ற மாதிரினா நல்லா மென்னு சாப்பிடுங்க. இல்லாட்டி பவுடரா எடுத்துக்கங்க, அது நல்லா பெட்டரா இருக்கும். அது கூட சப்ஜா சீட், சியா சீட் டெய்லியும் ஊற வச்சு காலைல குடிங்க. ஹேர் நல்லா திக்கா வச்சுக்கோம். மீண்டும் 1 hour டியூட்டி இருந்துச்சு. போயிட்டு வந்து 12 மணி ஆச்சு. அப்படியே இன்னைக்கு நாளை முடிச்சுக்கிறேன். நாளைக்கு பார்க்கலாம். விடாமுயற்சியுடன் இருங்க.